நமது தோட்டத்தில் திடீரென ஒரு துளையை பார்த்தால் உள்ளே என்ன இருக்கும் என்ற பயம் கலந்த ஆர்வம் நமக்கு வருவது இயல்பு. அது ஒரு சாதாரண எலி வலையா அல்லது ஆபத்தான பாம்பின் இருப்பிடமா என்பதை தெரிந்து கொள்வது நமது பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியம். பாம்பு மற்றும் எலி வலைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தெரிந்தாலும் அவற்றுக்கு இடையே சில முக்கிய வித்தியாசங்கள் உள்ளன. அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். பாம்புக்கும் எலிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே அவை வலையை உருவாக்கும் முறைதான். எலிகள் தங்களின் பற்கள் மற்றும் கூர்மையான நகங்களை பயன்படுத்தி மண்ணை தோண்டி வலையை உருவாக்குகின்றன. இது அவற்றின் தங்குமிடம், உணவு சேமிப்பு மற்றும் நடமாட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை போன்றது. பாம்புகளால் சொந்தமாக மண்ணை தோண்டி வலைகளை உருவாக்க முடியாது. எனவே அவை பெரும்பாலும் எலிகள் அல்லது பிற உயிரினங்கள் ஏற்கனவே தோண்டி வைத்திருக்கும் பழைய வலைகளையே ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. எனவே பாம்பு வலை என்பது உண்மையில் பாம்பு தோண்டியதல்ல, பாம்பு குடியேறிய ஒரு வீடு. தோற்றம் மற்றும் அளவை பொறுத்தவரை எலிவலை 2 முதல் 3 அங்குலம் அல்லது அதற்கு மேல் அகலமாக இருக்கும். பாம்பு வலை பொதுவாக சிறியதாகவும் குறுகலாகவும் இருக்கும். எலிவலை ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். பாம்பு வலை சீரான மற்றும் நேர்த்தியான வடிவத்தில் இருக்கும். எலிவலையின் விளிம்புகள் தோண்டிய தழும்புகளுடன் கரடுமுரடாக இருக்கும். ஆனால் பாம்பு வலையின் விளிம்புகள் மென்மையாகவும் சேதமடையாமலும் இருக்கும். வலையை சுற்றியுள்ள மண்ணை வைத்து உள்ளே இருப்பது யார் என்றும் கண்டுபிடித்து விடலாம். எலிகள் மண்ணை தோண்டுவதால் நுழைவாயிலை சுற்றி தோண்டி போடப்பட்ட மண் சிதறி கிடக்கும். சிறிய மண் குவியல்களையும் பார்க்கலாம். ஆனால் பாம்புகள் தோண்டுவதில்லை என்பதால் நுழைவாயிலை சுற்றி சிதறிய மண் எதுவும் இருக்காது. மேலும் அது மிகவும் சுத்தமாகவும் இருக்கும். ஒரு வலை எந்த மாதிரியான விலங்குக்கு சொந்தமானது என நமக்கு தெரியாவிட்டாலும் அவை விட்டு சென்ற தடயங்கள் நமக்கு அதனை கண்டுபிடிக்க உதவுகின்றன. வலைக்குள் எலியாக இருந்தால் செடிகளின் வேர்கள் அல்லது இலைகள் கடிக்கப்பட்டிருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வலைகள் அல்லது சிறிய பாதைகள் தென்படும். அதே நேரத்தில் பாம்பு வலையாக இருந்தால் வலைக்கு அருகாமையில் பாம்பு உரித்த தோல், தரையில் ஊர்ந்து சென்ற தழும்புகள் அல்லது வெள்ளை நுனியுடன் கூடிய கருமை நிற எச்சங்கள் காணப்படும். எனவே ஒரு வலைக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் கையை உள்ளே விடுவதோ அல்லது அருகில் செல்வதோ மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் அந்த வலை ஆபத்தான விஷத்தன்மை கொண்ட பாம்பினுடையதாகவும் இருக்கலாம். உங்கள் தோட்டத்தில் வலைகள் இருப்பது அங்கே ஒரு சிறிய உணவு சங்கிலி நடப்பதை காட்டுகிறது. எலிகள் மென்மையான மண் மற்றும் உணவு இருக்கும் இடத்தை தேடி வரும். எலிகள் இருக்கும் இடத்திற்கு அவற்றை வேட்டையாட பாம்புகள் தானாகவே வரும். எனவே உங்கள் தோட்டத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் தேவையில்லாத குப்பைகளை அகற்றுவதும் எலி மற்றும் பாம்பு ஆகிய இரண்டின் நடமாட்டத்தையும் குறைக்க உதவும். சுருக்கமாக சொல்லப்போனால் வலைக்கு அருகில் தோண்டி போடப்பட்ட மண் இருந்தால் அது எலி வலை, சுத்தமான துளையாக இருந்தால் அது பாம்பு வலையாக இருக்க அதிக வாய்ப்புண்டு.